ஸோ பொருளாதார வீழ்ச்சி எக்கனாமிக் கரெக்ஷன் சொன்னா இல்ல அமெரிக்காவில் போகுது. பெட்ரோ டாலர் வந்து கையொப்பம் வந்து துபாய் கையெழுத்து முடிஞ்சு வச்சு, அவங்க போட்ட ஒப்பந்தம் முடிஞ்சு வச்சு. பெட்ரோ டாலர் வச்சு உலகமே சொல்லிட்டு இருக்கு. அமெரிக்கா மேல உட்காந்துருக்கான காரணம் என்னன்னா பெட்ரோ டாலர் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க, அமெரிக்கா டவுன் ஆயிரும். அமெரிக்காவோட டாலர் மதிப்பு குறைஞ்சிரும். டாலர் மதிப்பு குறைஞ்சிச்சு அப்படின்னா டாலர் மதிப்பு வச்சு அந்நிய செலவாணி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்தியா மற்ற பல நாடுகள் வந்து டாலர் மதிப்பு வச்சுன்னா ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ட்ரேடிங் எல்லாமே டவுன் ஆகும். அதாவது அமெரிக்க டாலர் கீழே விழுந்துச்சுன்னா இந்தியாவில் விலைவாசி கூடும். விலைவாசி கூடுன்றத விட இந்தியாவோட பண மதிப்பு இருக்கு பாருங்க, அது பண மதிப்பு கீழே இறங்கும். ஏன்னா அமெரிக்க டாலர் வாங்கி குமிச்சிருக்கீங்க. இந்தியாவோட அந்நிய செலவாணின்னு சொல்லிட்டு அமெரிக்க டாலர் குமிச்சு வச்சிருக்காங்க. எத்தனை லட்சம் கோடி வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க. அத்தனை லட்சம் கோடியும் இப்போ அமெரிக்க டாலர் டவுன் ஆயிடுச்சு, கீழே விழுந்துச்சு அப்படின்னா இத்தனை லட்சம் கோடி குப்பை தானே. அந்த குப்பை வச்சுனா நீங்க அப்போ எவ்வளவு பெரிய கடனாளியா மாறுவீங்க பாத்துக்கோங்க. அந்த கடனாளி எங்க கட்டுவாங்க? அந்த ஒரு வருஷம் யாரு நம்ம தரலாம் கட்டுவாங்க. உங்களுக்கு புரியுது? அவங்களுக்கு பொருளாதார விலை போகுது, அமெரிக்கா கீழே விலை போகுது. அதுக்கு எல்லா நாட்டையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எக்கனாமிக் கிராஷ் ஆக போகுது அப்படின்றது இதான் விஷயம். இதை பத்தி வீடியோ போட்டு அதை நீங்க பார்த்துருப்பீங்க, நான் ஷேர் பண்ணிருந்தேன். இந்த வீடியோ கடைசி கொடுக்குறேன் பாருங்க. விஷயம் இதான் மேட்டர். பொருளாதாரம் விலை போகுது, விழுந்ததுக்கு அடுத்து அப்படியே பிடிச்சி தட்டி வேர்ல்டு வார் 3 கொண்டு போயிருவாங்க. நீங்க எதுவுமே பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது. ஒவ்வொரு நியூஸும் நீங்க நோட் பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொரு நியூஸும் உங்களுக்கு சுட சுட செய்திகளா வந்துகிட்டே இருக்கும்.